சொல்லுமா, உங்க நாமம் உயரணும், நீங்க மேன்மையான. கண்ணை மூடுங்க. பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுமா, உங்க நாமம், உங்க நாம ரெகனமயனா சேரனோ பாடுவேன் பாடுவோம் அல்லே. சொல்லுமா, இயேசுவே இந்த ராத்திரி வேளையில கேன்சர் கட்டிகள் இந்த ராத்திரி வேளையில மறைய போகுது. மாண்ட லகடனமா ரகடனலேமா ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரி வேளையில நான் காண்ற 10 குடும்பத்துக்கு மேலாக 10 பேர் உங்களோட குடும்பத்துல ஒரு 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 கவலை பிரச்சனை, உங்களோட குடும்பத்துல பிரச்சனை. நீங்க இப்ப ராத்திரி வேளையில நீங்க உங்களோட வீட்டுக்கு போய்க்கல சந்தோஷம் திரும்பி உங்களோட ஹவுஸுக்கு வரப்போகுது. உங்க நாமமே சொல்லுமா, ஆண்டவரே நீங்க உயர வேணும், உயரணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ரெடி ராத்திரியான மெசேஜுக்கு? சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க 100%. சத்தமா சொல்லுங்க 100%. 100%. அதான் இன்றைக்கு மெசேஜ் இந்த டைட்டில். லைட் ஒரு மியூசிக்கை போடுங்க. That's great. 100%. அதான் ராத்திரியின் மெசேஜ். எத்தனை percent? 70% இல்ல, 85% இல்ல. இந்த சபை 100%. உங்களோட பர்சனல் லைஃப் 100%. நீங்க யோசிக்கிற எங்க அந்த 100% வருது? பார்ப்போம். 10 வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல வாசிங்க. நஸ்ரேனாகிய இயேசுவை நீங்க பார்க்கல. அந்த நாட்கள் இயேசு சொல்றார் சீஷர்களை பார்த்து, உலகத்தில் புறப்பட்டு எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஆனா அந்த நாட்கள்ல சீஷர்கள் என்ன செய்தாங்க? யூதர்களுக்கு மாத்திரம்தான் சுவிசேஷங்கள் சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் பேதுருவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கிறார். யாரை சந்திக்க? கொர்நேலியு. Cornelius was the first Gentile that was baptized and was filled with the Holy Spirit. Amen. Amen. He was the first Gentile. இப்ப பேதுரு கொர்நேலியுடைய வீட்டுக்கு போறார். கொர்நேலியு ஒரு ரோமர் ஆபீசர், ஜூயிஷ் இல்ல, என்ன ரோமர் ஆபீசர். இப்ப நீங்க யோசித்து பாருங்க, பேதுருடைய வாழ்க்கையில பேதுரு இயேசு கிறிஸ்துவோட எவ்வளவு வருஷம்? 3.5 வருஷம் இருந்தார். எல்லாத்தையும் கண்டார். ஸோ நீங்க பார்க்கல, பேதுரு இயேசுவின் ஊழியத்தை ஒரு சென்டென்ஸ்ல சொல்றார். ஆமே, எவ்வளவு சென்டென்ஸ்ல? 3.5 வருஷம் ஊழியத்துல ஒரு சென்டென்ஸ்ல சொல்றான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட். சத்தமா சொல்லுங்க, ஷார்ட்
and sweet. என்ன சொல்றா பேதுரு கொர்நேலியை பார்த்து இயேசுவின் ஊழியத்தை பற்றி சொல்றா. என்ன சொல்றார்? நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய். என்ன செய்தார் இயேசு உலகத்தில்? நன்மை. சத்தமா சொல்லுங்க, நன்மை செய்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும். இதான் எனக்கு அந்த வசனம். சத்தமா சொல்லுங்க, யாவரும். ஆமென். யாவரையும் என்ன செய்றாரா? குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். சோ இயேசு என்ன செய்தார் உலகத்துல? நன்மை செய்தார். அது மாத்திரமல்ல, யாவரையும் குணமாக்கினார். யாவர் என்றால் எவ்வளவு பெர்சன்ட் போடலாம்? சத்தமா சொல்லுங்க, 100%. God's standard on earth was 100%. என்ன ஸ்டாண்டர்ட்? 100%. இயேசு கிறிஸ்து 70% ஹீலிங் கொடுக்கல ஆட்களுக்கு உலகத்துல. 556ல எல்லாரையும் குணமாக்கினார். நான் சொல்லையில பைபிள் சொல்லுது, யோவான் 17:17 சொல்ற தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம், உண்மை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எது உண்மை? தேவனுடைய வார்த்தை. பைபிள் சொல்ற இயேசு உலகத்தில எல்லாரையும் குணமாக்கினார். அப்படி என்றால் எல்லாரும் என்றால் எவ்வளவு பெர்சென்ட்? how much percent is that? That is 100. சத்தமா சொல்லுங்க, 100%. வாசிங்க மார்க் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கேட்கிறதற்கு ஒருவன் காது உள்ளவனாயிருந்தால். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு. பின்பு இயேசு கலிலேயா எங்கும். இயேசு என்ன செய்றார்? இயேசுவோட ஊழியம் என்ன? இயேசு ஒரு பொசிஷன்ல இல்ல, இயேசு என்ன செய்றார்? டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க. இந்த நாட்கள் சபையில் இருக்கிற பாஸ்டர்ஸ், நீங்க ஒரு இடத்துல இருக்க கூடாது. நீங்க என்ன செய்யணும்? பட்டணங்களை போய் என்ன செய்யுங்க? சுவிசேஷங்களை சொல்லணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு என்ன செய்றார்? சும்மா இருந்தாங்களா ஒரு இடத்துல? நோ. இயேசு கலிலேயால ஊருக்கு போய் என்ன செய்தாராம்? இயேசு தேவனுடைய வார்த்தையை வாசிங்க. கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும். என்ன செய்றாரா? சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அப்படி என்றா ஆண்டவர் மிஸ் பண்ணினாரா? அங்க என்ன செய்தார்? சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்கினார். சகல என்றால் எவ்வளவு பெர்சென்ட் நாங்க போடலாம்? 100%. 99%. எவ்வளவு பெர்சென்ட்? இப்ப என்ன நடந்தது? இப்ப இந்த ஃபேம், அதான் சொல்றேன், எப்ப நீங்க ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாமை பார்த்து, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீங்க பிசினஸ் வச்சிருக்கிற ஆட்கள், நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவருடைய ராஜ்யத்தை முதலுக்கு போங்க. ஆண்டவர் உங்க பேரை, உங்க ஃபேமை உயர்த்துவார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சோ இப்போ என்ன நடக்குது? அவருடைய கீர்த்தி சீரியா, இந்த அற்புதங்கள் என்ன நடந்துறா? இந்த சீரியா பட்டணத்துக்கு இப்ப ஸ்ப்ரெட் பண்ணிட்டு. வாசிங்க. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். என்ன நடக்குது? ஈவன் சீரியால இருந்து ஆட்களை கொண்டு வர்றாங்க. இயேசு என்ன செய்தார்? சகலரை குணமாக்கினார். சகலரண்டா எனக்கு தமிழ் பெருசா புரியாது. நான் டச், ஆமென், இங்கிலீஷ், நீங்க தான் தமிழ்ல வித்துவான்கள். ஆமென். சகலண்டா என்னது? சகலம் எத்தனை பெர்சென்ட்? எவ்வளவு? 100%. வாசிங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க.
அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளர்களுக்கு எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். நம்முடைய ஆண்டவர் 90% ஆண்டவர் இல்ல, 100% ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சகலரையும் சொஸ்தமாக்கினார். சத்தமா சொல்லுங்க 100% again. சத்தமா சொல்லுங்க 100% again. வாசிங்க மத்தேயு 9:35 வாசிங்க. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி. இப்ப நீங்க பாக்குறீங்க பைபிள நான் இப்ப கொஞ்ச நாள் ஸ்டார்ட் பண்றேன். சகல 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 சகலண்டா எவ்வளவு பெர்சென்ட்? 100% வடிவா போட்டிருக்காங்க. மீடியா டீமுக்கு கொஞ்சம் கைகளை தட்டுவோமா? கமான். நீங்க யோசிக்க வேணும், ஒரு மினிஸ்ட்ரியின் ஹார்ட் பீட் மீடியா டீம். மீடியா டீம்னா எல்லாத்தையும் வடிவா போட்டு உலகத்துக்கு காண்பிக்கும். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? இன்னும் ஒரு நல்ல கைகளை தட்டுவோம் மீடியா டீம். கமான், தேங்க் யூ guys. So எவ்வளவு பெர்சென்ட்? 100%. அதான் இயேசு செய்த ஊழியம். எல்லாரையும் குணமாக்கினார், எல்லாரையும் ஹெல்ப் பண்ணினார். வாசிங்க மார்க்கு இல்ல இந்த இது வாசிங்க மத்தேயு 15:29 வாசிங்க. எனக்கு இது பிடிச்ச ஒரு ஸ்டோரி. அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி. இப்ப இயேசு அங்க இருக்கிறாராம். ஒரு நாள் இயேசு ஒரு மலையின் மேல இருந்து என்ன செய்றார்? மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். இயேசு எங்க இருக்கிறார்? மலையில் மேல இருக்கிறார். இப்ப யார் வர்றது? அப்பொழுது சப்பானி, குருடர், ஊமையர், மூடர் முதலிய அநேகரை எல்லாரும் வந்தாங்க. எங்க வந்தாங்க? மலைக்கு. நீங்க யோசித்து பாருங்க, ஒரு பிளைண்ட் பர்சனுக்கு எவ்வளவு கஷ்டம் மேல வர, ஒரு சப்பானிக்கு எவ்வளவு கஷ்டம் வர. இந்த நாட்கள் எங்களுக்கு கஷ்டம் சபைக்கு வர. பாயிண்ட் விளங்கிட்டா? இன்னும் கொஞ்சம் டீப்பா போகணுமா? இந்த நாட்கள் சொல்லுவாங்க, இங்க இல்ல, சென்னையில் இல்ல, ஹாலண்ட். அவங்க சொல்ல இல்ல, ஐ எம் சிக். நான் என்ன பார்க்கிறேன்? லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கிறேன். இல்ல ஒன்றும் லைவ் ஸ்ட்ரீம் இல்ல. ஞாயிற்றுக்கிழமை என்ன நாள்? ஆண்டவருடைய நாள். சபையில நிக்க வேணும். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? இவங்க எங்க போனாங்க? மலைக்கு போனாங்க. பிளைண்ட், டெஃப், கிரிப்பிள் இயேசுக்கு போனாங்க. என்ன செய்றாங்க? எல்லாரும் திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து எல்லாரும் இயேசுக்கு முன்னால வச்சாங்க. பைபிள் சொல்லுது Jesus healed them all. எல்லாரும் சொஸ்தமாக்கினார். எத்தனை பெர்சென்ட்? 100%. வாசிங்க மார்க் 6:55 வாசிங்க. அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிந்து இயேசு எங்க செய்றாரா? அந்த நாட்கள்ல இயேசு ஊழியங்கள் செய்து ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கைகளில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களில் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து, பைபிள் இருக்கு, மார்க்கெட் பிளேஸ்ல வச்சு வருவாங்க. மார்க்கெட் பிளேஸ்ல எனக்கு தெரியாது, அங்க ஹாலண்ட் மார்க்கெட் பிளேஸ்ல ஃபிஷ் இருக்கும், சிக்கன் வாங்கலாம், ஐ மீன் ஃப்ரூட்ஸ் வாங்கலாம். ஆனா அங்க ஹாலண்ட் தேசத்துல சிக் பீப்புள் விடுற மார்க்கெட் பிளேஸ்ல. இங்க அப்படி இருக்கிற மார்க்கெட் பிளேஸ்ல இல்ல. மார்க்கெட் பிளேஸ் என்ன வாங்கலாம்? groceries. ஆமென். ஆனா அந்த காரர்ல என்ன செய்றாங்களாம்? மார்க்கெட் பிளேஸ்ல வியாதிகளை கொண்டு வந்தார்கள். வாசிங்க. வியாதிக்காரர்களை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஒரு ரிக்வெஸ்ட் என்ன? இயேசுவே, நாங்கள் உங்களை டச் பண்ணினா எங்களுக்கு வேணும். அதான் அவங்க ரிக்வெஸ்ட். பைபிள் சொல்ற எல்லாரும் டச் பண்ணினாக்கள் ஆண்டவர் குணமாக்கினார். சொல்லுங்க வாசிங்க.
ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சுத்தமானார்கள். தொட்ட யாவரும் எவ்வளவு பெர்சன்ட் அங்கிள்? 100%. இந்த உங்களோட பாயிண்ட் விளங்குற இந்த ராத்திரியான் மெசேஜ், ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் என்ன? 100%. ஆண்டவர், நான் ஒரு நாள் ஜெபி கேட்கல, இந்த 100% ஆண்டவர், நான் சொன்ன ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே உங்களோட ஊழியம் 100%, நீங்க என்ன தெரிஞ்சுக்கொண்டா நானும் இந்த உலகத்துல 100% செய்ய வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் அப்ப எனக்கு ஒரு ரெவலேஷனை தந்தார், ஒரு ரெவலேஷனை தந்தார். என்ன புத்தகத்தை பற்றி? லூக்கா 15ஆம் அதிகாரம். இப்போ நீங்க வெரி கேர்ஃபுல்லா நீங்க லிசன் பண்ணுங்க. இது ஒரு ரெவலேஷன். ஆண்டவர், நான் ஜெபி கேட்கல, ஆண்டவர் எனக்கு இந்த ரெவலேஷனை கண்டார். எப்போ நான் இந்த ரெவலேஷனை பிடிச்சனோ அப்போ எங்களோட மினிஸ்ட்ரி நேச்சுரல் என்று சூப்பர் நேச்சுரலாக ஆகிடும், லோக்கல் என்று இன்டர்நேஷனலாக ஆகிடும். வாசிங்க, அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 3 பேரபிள்ஸை சொல்லி கொடுக்கிறார். எல்லாருக்கும் தெரியும். முதலாவது என்ன? ஒரு ஆளுக்கு 100 ஆடுகள், அதுல ஒரு ஆடு லாஸ்ட் ஆயிட்டு, காணாம போயிட்டு. ஸோ இப்போ என்ன செய்றார்? அந்த 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 மேப்பன் அவர் அந்த லாஸ்ட் ஆடை திருப்பி கொண்டு வந்து, எவ்வளவுக்கு திருப்பி வந்துட்டு? 100 ஆக்கிட்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 100 இருந்தது, ஒன்று லாஸ்ட், 99 சர்ச் பண்ணி 100 திருப்பி ஆயிட்டு. ரெண்டாவதுல நாங்க பார்க்கல 10 காயின்ஸ். 10 காயின்ஸ்ல எவ்வளவு மிஸ் ஆயிட்டு? என்ன எவ்வளவு? ஒரு வெள்ளி காசு. ஒரு காயின் தான் மிஸ் பண்ணி, இப்ப 10ல 1 போனா எவ்வளவு இருக்கும்? 9. அங்கிள் இந்த 9. ஆமென். ஸோ இப்போ 9ல அவ அந்த கேர்ள் திருப்பி கண்டுபிடிச்சு, இப்ப எப்ப திருப்பி ஆயிட்டு? 10. மூன்றாவதுல 2 மகன், ஒரு மகன் போயிட்டு, இப்ப எவ்வளவு மகன் இன்னும் இருக்குது? ஒரு மகன் இருக்குது. திருப்பி மகன் வந்து தான் எவ்வளவுக்கு வந்துட்டு? 2. ஸோ நீங்க இதுல வடிவா பார்க்கல என்ன? இதுல இது தேவனுடைய கேரக்டரிஸ்டிக் பற்றி இயேசு சொல்றார். த ஹார்ட் ஆஃப் த ஃபாதர். நீங்க பார்க்கல, இப்ப மேத்தமேட்டிக்ஸ் ஆக்க எனக்கு முக்கியம் தேவை. ஐ நீட் சம் ஹெல்ப் ஃப்ரம் த பீப்புள் தட் ஆர் குட் வித் மேத்தமேட்டிக்ஸ். ஓகே, இப்ப முதல் பாருங்க. முதல்ல ஒரு அப்பாக்கு 2 மகன் இருக்குது. அதுல 1 லாஸ்ட் ஆயிட்டு. எவ்வளவு பெர்சென்ட் லாஸ்ட் ஆயிட்டு? 50%. எவ்வளவு பெர்சென்ட் வச்சிருக்கிறார் அப்பா? 50%. ஆனா என்ன நடக்குது? 50ல இருந்து திருப்பி 100 ஆகுது. ரெண்டாவது பெரபல்ல எவ்வளவு பெர்சென்ட் லாஸ்ட்? ஒரு காயின். 10ல 1 லாஸ்ட். அப்படின்னா எவ்வளவு பெர்சென்ட் லாஸ்ட்? 10%. எவ்வளவு வச்சிருக்கிறாவா? 90%. ஆனா 90% சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. அந்த 90 திருப்பி 100 ஆயிட்டு. இப்ப லாஸ்ட்ல எவ்வளவு ஷீப்ஸ் இருக்குது? 100 ஷீப்ஸ்ல அதுல ஒரு லாஸ்ட். அப்படின்னா எவ்வளவு பெர்சென்ட் லாஸ்ட்? 1% லாஸ்ட். ஆனா எந்த ஆண்டவர் 50% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. எந்த அப்பாக்கு 90% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. நான் ஆராதிக்கிற தேவன் 99% satisfaction இல்ல, satisfaction 100%. Let's clap our hands for Jesus Christ. அதான் என்னுடைய அப்பாவுடைய ஹார்ட். restoration. What is lost he will bring it back to 100. என்னடா இயேசுவின் ஸ்டாண்டர்ட் 100%. கையை தட்டி. இப்ப நீங்க யோசிக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவோட ஸ்டாண்டர்ட் 100%. ஆனா நாங்க இயேசு கிறிஸ்து மாதிரி இல்லையே. இயேசு கிறிஸ்து பாஸ்டர் நேற்றுக்கு சொன்னாங்க, ஜோவான் 14ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை இயேசு சொல்றார். வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் சொல்றார். என்னுடைய ஸ்டாண்டர்ட் உலகத்துல 100%. மாம்சத்தினால முடியாது. ஆனா நீங்க என்ன நம்பினால் என்னுடைய ஸ்டாண்டர்ட் உங்களோட ஸ்டாண்டர்டா மாறும். ஆமென். கையை தட்டி. இயேசு சொல்றார், என்னுடைய மினிஸ்ட்ரி ஆன் எர்த் வாஸ் 100%. நான் ஜெபிச்சேன், எல்லாம் நடந்தது.
ஆனா இயேசு உங்களை பார்த்து சொல்றார், நீங்க என்ன நம்பினால் என்னுடைய ஸ்டாண்டர்ட் 100% நீங்கள் உங்களோட வாழ்க்கையில நீங்க காண்பீங்க. நீங்க என்ன ஜெபிச்சாலும் 100%, நீங்க யாருக்கு பேசினாலும் 100%, நீங்க யாருக்கு மேல கை வச்சால் 100%. சத்தமா சொல்லுவாங்க 100%. இப்ப நாங்க என்ன செய்றோம், நாங்கள் இஞ்சையில் ஹொலண்டில் நாங்க என்ன செய்யறோம்னா 10 ஜெபிப்போம், 10 ஜெபங்கள் சும்மா ஜெபிப்போம், மேல எறிவோம். ஒன்று சரி வந்தா எங்களுக்கு பெரிய சந்தோஷம். எவ்வளவு? 10ல் 1, 10% சரி வரும். அது மாத்திரம் ஹீலிங்கும் அப்படி. ஆண்டவர் ஒரு 70% ஹீலிங் தானே எனக்கு சந்தோஷம். இந்த பைபிள்ல எவ்வளவு வாக்கு தத்தங்கள் இருக்குது. பைபிள் சொல்லுது 2 கொரிந்தியர் 1:20 எல்லா வாக்கு தத்தமும் ஆமும் ஆமென்றும். எவ்வளவு வாக்கு தத்தம் இருக்குது. எங்களுக்கு இந்த நாட்களில் வாக்கு தத்தமே தெரியாது. இந்த எவ்வளவு வாக்கு தத்தம் இருக்குது. எங்களுக்கு ஒரு 5% எங்களுக்கு இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம். நாங்கங்கிற மென்டாலிட்டியை நாங்கள் மாற்றணும். ஆண்டவர் எனக்கு எல்லாத்துக்கும் தந்தா நான் எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்ளணும். எத்தனை ஆமே சொல்றீங்க? 100% தான் இந்த ஸ்டாண்டர்ட். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்னுடைய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? 100% must come back into the churches. இந்த நாட்களில் எங்களோட பாஸ்டர்ஸுக்கு விருப்பம் 60% ஹீல் பண்ணா சந்தோஷம். நோ, 100%. ப்ரேயர் டீம் நீங்க ஜெபி கேட்கல பிரதர், ஜெபி கேட்கல, நீங்க 10க்கு ப்ரேயர் பாயிண்ட்க்கு ஜெபிச்சால் 100% திருப்பி வரணும். எது பண்ண ஆமே சொல்றீங்க? 100%. எங்களோட மினிஸ்ட்ரியிலலாம் 100% தான். அவங்களுக்கு தெரியும் 95% நான் ஹாப்பி இல்லை, 100% நான் காணணும். நீங்க 10 ஜெபிக்க விஷயத்துக்காக ஜெபிச்சால் 10 வரணும். அதான் இந்த ஆண்டவர் சொல்றேன், நான் செய்த காரியங்களை நீங்க செய்வீங்க. அதை விட 100%க்குள்ள என்ன இருக்குது, மேல இருக்கிற 100%க்கு மேல இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்ற அதை விட பெரிய காரியங்களை நீங்க காண்பீங்க. Let's clap our hands for Jesus Christ. நீங்க இப்ப சொல்றீங்க முதலாவது எக்ஸாம்பிள் எங்களுக்கு இயேசு கிறிஸ்து. அதுக்கு பிறகு எங்கட எக்ஸாம்பிள் யார்? அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் இயேசுடைய ஊழியத்தை கண்டார்கள், ஒரு பிழையும் இல்லை. இப்ப இயேசு போன பிறகு அப்போஸ்தலர்கள் உலகத்தை கலக்கினார்கள். இயேசுடைய ஊழியம் 100%, அப்போஸ்தலருடைய ஊழியங்களும் 100%. வாசிங்க அப்போஸ்தலர் 5:16 பைபிள் சொல்லுது, அப்போஸ்தலர்கள் எங்க இருந்தாலும் ஒரு பெரிய ஜனக்கூட்டம் அப்போஸ்தலருக்குள்ள வருவாங்க. வாசிங்க ஆண்டி. சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் வினியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். என்ன நடக்குமா நீங்க யோசிச்சு பாருங்க. இயேசுவின் ஊழியம் சம்மரைஸ் பண்ணிற ஒரு சென்டென்ஸ்ல அப்போஸ்தலர் ஊழியம் இந்த சென்டென்ஸ்ல சம்மரைஸ் பண்றது என்னடா நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லா அப்புடங்களும் எழுதி இருந்தா இந்த புத்தகம் பெருசு. அதால தான் ரைட்டர் என்ன சொல்ல ஒரு சென்டென்ஸ்லயே வேலை முடிப்போம். என்ன சொல்றாங்க? அப்போஸ்தலர் இருந்தார்கள், எல்லா பக்கத்திலும் கிரவுட் பண்ணது. சொல்லுங்க, வாசிங்க. எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் இந்த எல்லாரும் யார் ஸ்டார்ட் பண்ணினது? இயேசு கிறிஸ்து. He is the author and finisher of my faith. He is the alpha and omega. இயேசு ஸ்டார்ட் பண்ணினா 100%. அப்போஸ்தலர் கண்டினியூ பண்ணாங்க. இப்ப யாருடைய நேரம்? நம்ம நேரம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கைகளை தட்டி நீங்க யோசித்து பாருங்க. இயேசு உடைய ஊழியம் 100%, அப்போஸ்தலருடைய ஊழியம் 100%. ஆனா இயேசு 2000 வருஷத்துக்கு எங்களுக்காக அடிக்கப்பட்டார். யூதர்களுக்கு மாத்திரம் அடிக்கப்பட்டாரா? உங்களுக்கு அடிக்கப்பட்டார், உங்களோட சில்ட்ரனுக்கு அடிக்கப்பட்டார், உங்களோட கிராண்ட் சில்ட்ரனுக்காக அடிக்கப்பட்டார். ஏன்? கிருபை. சத்தமா அல்லேலூயா. 100%க்காக தான் அடிக்கப்பட்டார். எல்லாருக்கும் ஹீலிங்குக்காக அடிக்கப்பட்டார்.
எல்லாருடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டார். எல்லாரும் 100%. ஏன் செய்தார் எனக்கு தெரியாது பிரதர், அதான் கிருபை. அதான் சொல்றார் எபேசியர் 2:8 by grace are you saved through faith. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டீர்கள். ஏன் 100% தான் கிருபை. இப்ப அந்த 100%க்காக அடிக்கப்பட்ட ஆண்டவர் இப்ப அந்த ஹீலிங், டெலிவரன்ஸ், மிரக்கல்ஸ், forgiveness எல்லாருக்கும் ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாலே அவைலபிள் பண்ணிட்டார் கிருபையினால. நான் நினைக்கிறேன் யாரும், நான் சொல்லுவேன் ஹாலண்ட்ல மேக்கப் நல்ல விஷயங்களை செய்யும், ஆனா நான் நினைக்கிறேன் யாருக்கும் 2000 இயர்ஸுக்கு மேல இல்லாத இல்லை யார் இருந்தால் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஒரு ஓல்டானாக்க ஒரு 90 தான் நினைக்கிறேன். 2000 வயசு யாரோ இருக்கிறாங்களா இங்க? இல்ல, யாருக்கும் இல்ல. ஏன் ஆண்டவர் செய்தார் எங்களுக்காக? கிருபை. நாங்க ஆண்டவர் செய்த காரியத்தை நாங்க எப்படி பெற்றுக்கொள்வோம்? விசுவாசம். Sugajiva Ministries, God is saying to this church, the standard of 100% must come back. நீங்க ஜெபி கேட்கல 100%, வியாதி வர்ற 100% healing. இது ஒரு process, yes, but you need to start from today. இதை பேர் ஆமே சொல்றீங்க. ஸோ இந்த ராத்திரி வேளையில என்ன வியாதியோட நீங்க வந்திருக்கிறீங்களோ நீங்க யோசித்து பாருங்க. இயேசு எல்லாரையும் குணமாக்கினார், அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் குணமாக்கினார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர். அப்படி என்ன இன்றைக்கு ஆண்டவர் உங்களை குணமாக்குவாரோ இல்லையோ? இன்றைக்கு எத்தனை %? 100%. ஸோ இந்த ராத்திரி வேளை என்ன ஸ்டாண்டர்ட்? எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள போறோம்? உங்களோட விசுவாசம். என்னோட பிள்ளையில உங்களோட விசுவாசம். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க அப்புடத்துக்கு? ஆமே. எனக்கு 1 மணித்தியாலம் இருக்கு. இந்த 1 மணித்தியாலத்துல கொஞ்சம் அப்புடத்தை நாங்கள் பார்ப்போம். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? யாவரும் விழுந்துருவோமா? உங்க நாமம் உயரணும். வெயிட், எல்லாரும் கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க. யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். எல்லாரும் கண்ணை மூடுங்க. இந்த ராத்திரி வேளையில் நீங்க ஜெபிங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க என்ன தேவையோடு, எனக்கு தெரியாது நீங்க என்ன தேவையோடு நீங்க வந்திருக்கிறீங்க. ஒரு கொஞ்ச நேரம் நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே இதான் என் தேவை, என்னை பாரும். இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே என் தேவையை நீர் சந்தி. நீங்க யோசித்து பாருங்க. யோசேப்புன்ற வாழ்க்கையில ஒரு நாள், ஒரு ஈவினிங், ஒரு நாள்ல அவருடைய வாழ்க்கை மாறினது. நான் விசுவாசிக்க இந்த ராத்திரி நாள்ல உங்கள் வாழ்க்கை மாறும். கண்ணை மூடுங்க. உங்க நாமம் உயரணும், நீங்க மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுவாங்க நாமம், உங்க நாமம் உயரணும். சபஸ், let's sing together. மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுமா இயேசுவே, இயேசுவே உங்க நாமமே உயரணும், உயரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமமே உயரணும், அல்லேலூயா. நான் ஒரு பேரை காண்றேன். மனானா செந்தலே சந்தலா. நான் ஒரு பேரை காண, மார்கரெட். அப்படி ஒரு ஆள் யாரோ இருக்கிறாங்களா? மார்கரெட் லண்டா செந்தலேகடேனியா கிரந்தபா. மார்கரெட் ஒரு பேரை காண்றேன். மலே சோப்ரா தியா லமாண்ட. யார் அது? யார? நீங்களா? வாங்க. மார்கரெட் ராசி காலமாயா கடலமாயா. கைகளை தட்டி கமா. எல்லாம் ஜெபத்துல இருங்க, ஜெப நிலையில இருங்க.
இப்ப பாடைக்குல ஆண்டவர் சொல்ற வாங்க வாங்க முன்னுக்கு வாங்க. கலானாமா சிந்த ரெபெடேனே உங்களோட வாழ்க்கையை ஆண்டவர் இந்தியால இருந்து மாத்த போறா. வாங்க மசிண்டலே அங்க்ரதமா கனடா சங்கலடா குரப்பே மாகரதா மண்டலே பனகோஷா. ஆண்டவர் சொல்றார் மலே ஃப்ரெஸ்கோ வெனேட்டே பிராக்டி வினகாயாட்டோஸ். இன்றையிலிருந்து ஒரு வெளிச்சம் வரப்போகிற உங்க வாழ்க்கையில. உங்க வீட்டுல ஒரு வெளிச்சத்தை காண்றேன். இருள் வெளிச்சமாக போகிற. நீங்க அழுத நாட்கள் பாருங்க, என்ன பாருங்க, ஆண்டவர் சொல்ற அழுத நாட்கள் இஸ் எண்டிங் டுடே. இந்த ஏரியா நான் பார்க்கிறேன். இந்த ஏரியால உங்களுக்கு ஒரு பெயின் இருக்குது. இந்த ஏரியால இந்த பக்கம் பாக்க சொல்ல, இந்த பக்கம் இல்லைங்க நான் சொல்றேன். சொல்ற சரியா? சத்தமா சொல்லுங்க. ஆமே. உங்களுக்கு சிசேரியன் ஆபரேஷன் பண்ண நேரத்துல அந்த ஏரியால உங்களுக்கு பெயின் இருந்துகிட்டே இருக்கு. அதுதான் உங்க கர்த்தர் வெளிப்படுத்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நான் சொல்லுவேன், இது நார்மலா எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் தெரியும். ஆனா ஆண்டவர் உங்களை பார்க்க அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் முன்னுக்கே வைக்கிறார். ஆண்டவர் சொல்றார் அந்த பெயின் இப்ப மாற போகிற. கையை வைங்க. எல்லாரும் உங்களோட கையை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உங்க நாமமே ஓகே. இயேசுவின் நாமத்தினால இருக்கிற எல்லா பெயின் இப்ப மாறும். இந்த ஏரியால இருக்கிற பெயின் இயேசுவின் நாமத்தினால மாறும். அவுட் ஃப்ரீ. செக் பண்ணுங்க. சோடித்து பாருங்க. ஓகேயா? சத்தமா சொல்லுங்க. ஓகேயா? சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சூமனால கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்காங்க. அவங்களுக்கு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. இன்றையில நான் கை வைக்க நான் விரும்பவே இல்லை. நான் கை வைக்க மாட்டேன். அதுக்கு பிறகு நான் வைப்பேன். இயேசு செய்த ஊழியம். இயேசு கை வைச்சார், பேசினார். ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களை ப்ரோமோட் பண்ண போறார் பிரதர். ஆமென். ஆமென். உயர்த்த போறார். ஆமென். ஜீசஸ். ஆண்டவர் உங்களை உயர்த்த போற. 3 மாசத்துல எழுதுங்க பைபிள்ல உங்களோட வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வர போகுது. மலா கனமா சண்டலா ரெகனமா லெமாயானா ஸ்திரலேரா யலா ரிஸ்கினிலியா தரமலா கோடபயாரேயா. நான் பாஸ்டர், நான் ஒரு ஆளை காண்றேன். இந்த ஏரியால இருக்கிறீங்க. இந்த செக்ஷன் இந்த பகுதியில் ஒருத்தவங்க இருக்கிறீங்க. 1 2 3 4 டிக்லரா இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பெயின்டா? இஞ்ச ஒரு பயங்கர ஒரு வலி. யாரட? இந்த 1 2 3 இந்த லேனுக்கு தான் இருக்கிற அந்த பிரச்சனை. இந்த பகுதியில் இருக்கிற ஒருத்தருக்கு முதுகு பகுதியில் பயங்கரமான பெயின். முதுகு பகுதியில் இந்த இடுப்பு மேல ரைட் சைடுல பயங்கரமான பெயின். யாரட? வாங்க. அந்த இருக்கிறாங்க சகோதரர். வாங்க 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 சகோதரர். யார் இருக்காங்க? அங்க ஒரு சகோதரர் நிக்கிறாங்க. நீங்க பாருங்க. வேற யாருக்கு இருக்கீங்களா? எவ்வளவு ஸ்பெசிபிக் ஆண்டவர். God is a God of detail. யார் அந்த லேடி? அங்கே சகோதரர் ஒருத்தர். சகோதரர் வாங்க. நாங்க நடக்கல. ஆண்டவர் ஒரு ஆளை காணினார். இந்த பக்கத்துல பெயின். நீங்களா? வாங்க. 2 நாள் ஹாஸ்பிடல்ல இருந்து வர்றாங்க. 2 நாள் நீங்க ஹாஸ்பிடல்ல இருந்து வாரீங்களா? கிட்னி கலங்க பெயின். இஞ்சியா வலிக்குதா? ஓகே சொல்லுங்க. இயேசுவே நீங்க தான் இந்த வார்த்தையை சொன்னீங்க. God has called you. சொல்லுங்க. இயேசுவே இந்த வலி இப்ப வெளியே போகுது. வலி போகுது இயேசுவின் நாமத்தினால. பாருங்க, சோடித்து பாருங்க. அல்லேலூயா. ஓகேயா? போயிட்டா?
தேங்க்யூ. யாருக்கு தேங்க்யூ? போயிட்டரா? சரியா? சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசுவே உங்க நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உங்க நாமமே. பாஸ்டர், நான் காண்றேன் ஒரு டேட் ஆஃப் பர்த் காண்றேன். 17 ஜூலை நீங்க பிறந்த டேட் 17 ஜூலை. யார் அந்த கேர்ள்? அது ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு அந்த பர்சனை காண்ற. முன்னுக்கு வர சொல்லுங்க. 17 ஜூலை 17 பிறந்த அந்த பெண். ஹல்லேலூயா. ஜூலை 17. யார் 17 ஜூலை? ரெண்டு பேரும். மனநம சிரனே அனலா. யார் படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? 12th standard. 12th standard. 12th. என்ன உங்களுக்கு விருப்பம்? என்ன டைரக்ஷன் விருப்பம்? சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆகணும். ஆண்டவர் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்றார், எப்படி தானியேலை ஆண்டவர் உயர்த்தினாரோ ஆண்டவர் உங்களை உங்க குடும்பத்தில் உயர்த்த போகிறார். ஞானம் வரப்ப போற. Can we all stretch our hands towards him? ஆண்டவரே, நீங்க எப்படி தானியேல 10 தரம் அவர் பாபிலோனை விட பெட்டரா இருந்தாங்க, இவ அவன் கிளாஸ்ல 10 தரம் better in everything in the name of Jesus Christ, amen. எட்டி என்ன பெயின் இருக்குறாங்க, பாடியில பிரச்சனை இல்ல. Father, I pray, ஆண்டவரே உயர்ந்த ஸ்தலங்களில் உட்காரவை. I bless her in the name of Jesus Christ. Hallelujah. George. பிள்ளைகளா? பாஸ்டர், ஓகே, நாங்க சொன்னாங்க ஃப்ரைடே இங்க பிள்ளைகள் வியாதியோடு இருந்தால் இப்ப முன்னால வாருங்க. பிள்ளைகள் under 12 years. ஓகே ஓகே. நாங்க கையை வச்சு ஜெபிக்க போறோம். 12 years பிள்ளைகள் under with sickness. ஓகே. சின்ன பிள்ளைங்க பிரச்சனையோடு இருக்கிற சின்ன பிள்ளைங்க, சிறு பிள்ளைகள், ஸ்பெசிஃபிக்கா சிறு பிள்ளைகள் பிரச்சனையோடு இருக்கிறவங்கள கூட்டிக்கிட்டு முன்பாக வாங்க. கையை வச்சு ஜெபிக்க இருக்கிறாங்க. நேற்று தினம் கேட்டிருந்தீங்க, முந்தைய தினம் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் சின்ன பிள்ளைங்களுக்கு ஜெபிக்கணும்னு கேட்டிருந்தீங்க. வாய் பேச முடியாதவங்க, என்ன சிக்னஸ்ல இருக்காங்களோ, காது கேட்க முடியாதவங்க முன்பாக வரும்படி உங்களை நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நிறைய பிள்ளைங்க ஜெபிக்கணும்னு இது கேட்டிருந்தீங்க. என் பையனுக்கு பேரனுக்கு ஜெபிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்க முன்பாக வாங்க. இப்பொழுது உங்களுக்கான நேரம். நீங்க முன்பாக வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சிறு பிள்ளைகளை முன்பாக அழைச்சிட்டு வாங்க. யார் பிரச்சனையோடு இருக்கிற எல்லாரும் இல்ல, யாருக்கெல்லாம் பிரச்சனை உங்களுக்கு ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களை கூட்டிட்டு வாங்க. ஏதோ உடல்நிலை சரியில்லை, காது கேட்கல, வாய் பேச முடியல, அந்த மாதிரி பிரச்சனையோடு சின்ன பிள்ளைங்க மாத்திரமா, இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கான நேரம். சின்ன பிள்ளைங்களை மாத்திரம் கூட்டிட்டு வாங்க. தேங்க்யூ. ஓகே, அவங்க ஜெயிப்பா. வாசனை ஒரு ஆளை காண்றேன். நீங்க இந்த ஏரியால கால்ல தொடை பகுதியில இந்த ஏரியால உங்களுக்கு 5 வருஷத்துக்கு மேலாக உங்களுக்கு ஒரு வலி. இந்த வலி இன்ஜரா ஸ்டார்ட் பண்ணி கீழே போகுது. யார் அந்த பர்சன்? வலது கால் பகுதியில இடுப்புக்கு கீழே இருந்து அப்படியே ஒரு வலி ஆரம்பிச்சு அவங்களுக்கு முழுவதுமா வலி இருக்கு. யார் அது? வலது கால் பகுதியில, வலது கால்ல இடுப்புல இருந்து அப்படியே கீழே ஒரு வலி. வலது கால் பகுதியில இடுப்புல இருந்து கீழே ஒரு வலி. உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, பாஸ்டர் ஜெபிக்கிறாங்க. யார் அது? யார் அது? அந்த வலது கால் உங்களுக்கா? வலது காலா? வலது காலா? கையை வைங்க. சொல்லுங்க, இயேசுவே எனக்கு இருக்கிற வலி இப்ப மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆமென். பாருங்க அந்த வலி போயிட்டு ரெண்டு பாருங்க, சோடித்த பாருங்க அந்த வலி, சோடித்த பாருங்க அந்த வலி. வியாதி என்ன? பேக் பெயினா? முன்னுக்கு வாங்க. உங்களுக்கு வியாதியா? என்ன வியாதி? இங்க வாங்க. ஒரு 5 ஆக்களை கூட்டு வரேன். நாமமே வியாதியா? பேக் பெயின் இவருக்கு. ஓகே வாங்க, இங்க இருங்க. இன்னும்
அவங்களை கூப்பிட்டேன். ஓகே, இவரை கூப்பிட்டேன். ஓகே, என்ன பிரச்சனை சொல்லுங்க. 2 வருஷமா உங்களுக்கு வலி. கையை வைங்க, சொல்லுங்க இயேசுவே இப்ப அந்த வலி போவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆமென். நீங்க கொஞ்சம் பேன் பண்ணுங்க இப்படி. வலி இருக்கிறா போயிட்டுடா. கரங்களை போயிடுச்சு. வருஷமா இருந்த வலியை கத்த சுகம் கொடுத்தனால கரங்களை தட்டி கத்துடைய. எவ்வளவு வருஷம் உங்களுக்கு வலி? சின்ன வயசுல இருந்தே வலி இருக்கு. 2 வருஷமா ரொம்ப வலியா. 2 வருஷமா ரொம்ப வலியா இருக்குது. இப்ப வலி போயிட்டுடா இல்லையா? போயிடுச்சு. நல்லா இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஓகே, உங்களுக்கு எங்க பிரச்சனை என்ன? வலி நிக்க முடியாது. நிக்க முடியாத வலி. ஓகே, கையை வைங்க ஆன்ட்டியார்ல, கையை வைங்க. ஓகே, சரி, கையை வைங்க இருக்கு மேல. சொல்லுங்க இயேசுவே இந்த நிக்க முடியாத வலி நிக்க முடியாத வலி இப்ப போவதாக. Every pain gone. இயேசுவின் நாமத்தினால் ஆமென். தூக்குங்க, கையை தூக்குங்க. எப்படி இருக்குது? ஆமென். கீழ போட்டு தூக்குங்க. இயேசுவை சுகம் கொடுத்துறாங்க. வலி போயிட்டுடா. வலி இருக்கா பாருங்க. எப்படி கால் இது பாருங்க, இது நல்லா இருக்கிறா. கை ஓகேயா? கை சரியாயிச்சா? கை தூக்க முடியுதா? ஓகேயா? கை சத்தமா சொல்லுங்க. கை தூக்க முடியும். ஆமே, கைகளை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. ஓகே, காலுக்கு வைங்க இப்ப. ஓகே, அங்க வைங்க, அங்க வைங்க, அங்க கையை வைங்க. நான் வைக்க மாட்டேன், நீங்க வைங்க. சொல்லுங்க இயேசுவே எனக்கு இருக்கிற எல்லா பெயின் இப்ப மாறுவதாக. சொல்லுங்க ஆமேன். பாருங்க, சோடித்த பாருங்க, சோடித்த பாருங்க, சோடித்த பாருங்க. ஓகே, சோடித்த பாருங்க. ஓகே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? பேக் பெயின் எவ்வளவு வருஷம்? ஒரு 4-5 வருஷமா இருக்குது. பேக் மீடியா இந்த மைக்க கொஞ்சம் கூட்டுங்க ப்ளீஸ், ப்ளீஸ். எத்தனை வருஷம்? ஒரு 4-5 வருஷமா இருக்கு எனக்கு. 4 வருஷம் உங்களுக்கு பேக் பெயின். கையை வைங்க அந்த பேக்ல. சொல்லுங்க இயேசுவே இந்த பேக் பெயின் இப்ப மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆமென். கண்ட்ரோல் பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க. சோதனை பண்ணுங்க, சோதனை பண்ணுங்க, செக் பண்ணுங்க. போயிட்டுடா, போயிட்டுடா. சத்தமா சொல்லுங்க. போயிடுச்சு. ஆமே, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. யார் அந்த 4வது பர்சன்? இன்னும் ஒரு ஆளை கூப்பிட்டு. யார் அது? நீங்களா? கிட்னில பிரச்சனை. என்ன பிரச்சனை கிட்னில? ஃபெயிலியர். இப்போ என்ன வேணும்? இது புது கிட்னி தேவை. கையை வைங்க, சொல்லுங்க இயேசுவே நீங்க தண்ணி ராட்சசமா மாக்கிடுறீங்க. நீங்கள் அநீர் ராட்சசமா மாறி. ஆண்டவரே இது ஒரு கிரியேட்டிவ் மிரக்கல். கிரியேட்டிவ் மிரக்கல். இப்ப ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய கிட்னியை தாரோம் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். நீங்க திருப்பி பாருங்க, போங்க, டாக்டரே ஆச்சரியப்படுவார். என்ன கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அம்மா எல்லாம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, என்ன பிரச்சனை மகனுக்கு? ஒரு இடத்துல ப்ராப்ளம், வளர்ச்சி சரியில்லை. வளர்ச்சி சரி. என்ன பேர்? ஜெபஸ்டீன். யூரின் பிரச்சனை. ஆண்டவர் சொல்றா இந்தியில இருந்து சாபத்தை உடைக்கிறார். சாபம் சந்தோஷமா மாறும். ஓகே, எனக்கு முதுகுல கட்டி இருக்கு, அதுக்காக கொஞ்சம். ஓகே, முதுகுல உங்களுக்கு ஒரு கட்டி. ஓகே, முதல் செபஸ்டினுக்காக ஜெபிப்போம். கையை வைங்க மகனுக்கு. இல்ல, மேல வைங்க, மேல தலையில. ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? உங்களுக்கு தெரிஞ்சா வந்துடு சொல்றேன். அதான் நாங்க பிரேக் பண்ண போறோம். சொல்லுங்க இயேசுவே இந்த மகனை ஆசீர்வதியும். அவருக்கு இருக்கிற எல்லா வியாதியை மாற்றும். அந்த யூரின் பிரச்சனை இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. ஆண்டவரே இந்த 30 நாளுக்குள்ள நான் ஒரு சைனை காண்பேன் இயேசுவின் நாமத்தினால. ஆமா, நல்ல கைகளை தட்டி, கமான், கரங்களை தட்டி. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன? முதல்ல ஒரு கட்டி இருக்கு. கையை வைங்க, சொல்லுங்க ஆண்டவரே இந்த கட்டி 24 மணித்தியாலத்துக்குள்ள மாறுவதாக. ஆமென். அல்லேலூயா. கைகளை தட்டி, கமான், கமான், கமான். நீங்க பெருகணும். அல்லே. ஓகே, என்ன பிரச்சனை? ஆகும்போது சரியா சாப்பிடவே மாட்டேன். ஒரு வாய் சாப்பிட்டாலும் எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. சாப்பிட மாட்டாரா? சாப்பிடவே மாட்டேன். சாப்பாடு
சாப்பிட மாட்டார். சாப்பிட மாட்டார். இப்ப நான் ஜெபிக்கிறேன், சாப்பாடு வாங்கி கொடுங்க அவருக்கு. ஓகே ஓகே. என்ன விரும்பி சாப்பிடுவார்? என்ன விரும்பி சாப்பிடுவார்? வெறும் இட்லி, சும்மா அரை. இட்லி வாங்கி கொடுங்க. நான் இப்ப ஜெபிக்க போறேன், நாங்க கண்ட்ரோல் பண்ண போறோம். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஆமென் ஆமென் ஆமென். ஓகே, கையை வைங்க. சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே என் மகன் இன்றையிலிருந்து சாப்பிடுவாராக. எனக்கு ஆயில் தாங்க, ஆயில். ஐ நீட் ஆயில். ஆயில் தாங்க. வாலண்டியர்ஸ் ஆயில் எடுத்துருவாங்க. ஆயில் எடுத்து நான் ஜெபிக்க போறேன். நீங்க என்ன செய்ய போறீங்க ஆண்டி? நீங்க அவர் சாப்பிட்டு நான் ஜெபிச்ச பிறகு சாப்பிடுவார். கொஞ்சம் இட்லியை கொடுங்க, அவங்க வாங்கி தருவாங்க. இட்லி கொடுங்க. எனக்கு ஒரு தலையில எனக்கு ஒரு நான் ஜெபிக்கிறேன். இட்லி நான் விருப்பம். அந்த சாப்பாடு இட்லி அவங்க இப்போ ஒரு இட்லி வாங்கி தருவாங்க. சாப்பிடுங்க. நீங்க சாட்சி சொல்லுவீங்க. இன்றைக்கு இந்த ராத்திரியில சாட்சி சொல்லுங்க. அங்க ஆயில், எங்க ஆயில்? இட்லி வாங்கி கொடுத்துருங்க. இட்லி ஆயில் எங்க? ஆயில் வராங்க. குயிக்கா வாலண்டியர்ஸ் ஆயில் குயிக்கா எடுத்துட்டு வந்துருங்க. கம் ஆன். வர இவங்களுக்கு ஒரு இட்லியை வேண்டி கொடுங்க. செக் பண்ண போறோம். இம்மீடியட்லி நாங்க செக் பண்ண நாங்க செய்யற நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இம்மீடியட்லி காட் இஸ் a god of immediately wonders. இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். செபஸ்டியனுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லா சாபத்தை நான் உடைக்கிறேன். Out in the name of Jesus Christ. I break every curse. இன்றையில இருந்து அவர் சாப்பிடுவாராக. ஹை ஃபைவ். ஹை ஃபைவ் தாங்க ஐயா. சாப்பிடுங்க. ஓகே. இயேசுவே என்ன உங்களுக்கு என்ன 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 வீக்கமாயிடுது. 5 மாசம் ஆகுது, வீக்கமே வத்தல. கஷ்டமா? நோகுடா? கையை வைங்க. சொல்லுங்க, இயேசுவே எனக்கு இருக்கிற வலி இப்ப மாறுவதாக. இந்த கையை நான் தூக்கி வைக்கல, வலி இல்லாம தூக்குவேன். தூக்குங்க. எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறா? நல்லா ஆமென் சொல்லுங்க. இயேசுவே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உட்காருங்க. நீங்க பாக்குறீங்க ஆண்டவர் செய்யற அற்புதங்களை. எத்தனை பேர் பாக்குறீங்க கண்ணால? சத்தம் ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆமென். என்ன ஆண்டி சொல்லுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. சொல்லுங்க. 30 நாளுக்குள்ள பேசுவார். 30 நாட்குள்ள கர்த்தர் அந்த பையனை பேச வைப்பாங்க. ஏசப்பா உங்களுக்கு 30 நாட்களுக்குள்ள அல்லேலூயா. என்ன கையில பிரச்சனை ஆண்டி? என்ன பிரச்சனை? எனக்கு தெரியும் எல்லாருக்கும் தேவை இருக்குது. ப்ளீஸ், நான் உங்களை கூப்பிடக்கல வாங்க, நீங்க எனக்கு வாங்க வர வேண்டாம். எத்தனை பேர் சொல்ற பிள்ளைங்க அவன் கூப்பிடும் போது வாங்க. கர்த்தர் ஆவியானவர் நடத்துறபடி அவங்க ஜெபிக்கிறாங்க. கூப்பிடும் போது வந்தீங்கன்னா நான் மாம்சத்துக்கு வரையில நாங்க உபவாசம் இருந்து பெரிய ஊழியங்களை விட்டு தான் வந்திருக்கிறோம். இங்க ஏன் வந்திருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றா வர சொல்லி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அதால நான் மாம்சத்துல நான் ஆபரேட் பண்ற ஆள் இல்ல, நான் மாவியில தான் ஆபரேட் பண்றேன். ஆண்டவர் சொல்ற இப்படி மூவ் பண்ண சொல்லி. ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த ஃப்ளோவை நாங்க ஓட வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கூப்பிடும் போது மட்டும் வாங்க. யாரும் நீங்க வந்துட்டீங்க பிரச்சனை இல்ல, நீங்க வந்துட்டீங்க நான் ஜெபிக்க வேணும் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை தூக்குங்க. உங்களுக்கு கையை உயர்த்தி ஜெபிக்க சொல்லுங்க. ஆன்ட்டி என்ன பிரச்சனை? என்ன அங்க வலிக்கிறா? இங்க வலி இருக்கு. அங்க வைங்க. நீங்க எல்லாம் வலி சொல்லுங்க. இயேசுவே எனக்கு இருக்கிற எல்லா வலியையும் அப்பா, எனக்கு இருக்க எல்லா வலியும் மாற்றுங்க. இந்த பாடியில இருந்து எடுத்து விடும். அப்பா, என்ன உடம்புல இருந்து இந்த வலியை எடுத்து போடுங்க அப்பா, இயேசுவின் நாமத்தினால. ஆமென். நீங்க இப்ப சோடித்து பாருங்க, வலி இருக்கிறோ இல்லையோ. இங்க இருந்து சோடித்து பாருங்க. உங்களுக்கு என்ன சிப்பாய் 3-4 மாசம் ஆச்சு. அதில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். வலி இருக்க கூடாது, முதுகுல இருக்கிற கட்டி இருக்க கூடாது. கட்டி இருக்கடா? கட்டி. ஓகே. இப்ப எதுக்காக நான் இப்ப ஜெபிக்க வேணும் ஆண்டி?
கைக்காகவும் ஓகே, கை தூக்க கஷ்டமா? நீங்க தூக்குவீங்க, ஆனா வலி இருக்குடா, வலி. அந்த வலிக்காக ஜெபம். இயேசுவே எனக்கு இருக்கிற வலியை எடுத்து போடும். நான் தூக்கிக்கல, வலி இல்லாம நான் தூக்குவேன். இயேசுவின் நாமத்தினால ஆமென். தூக்குங்க ஆன்ட்டி, தூக்குங்க. நல்லா இருக்குடா? நல்லா இருக்கு. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆன்ட்டி அவனா முதலா வந்தவன் தானே? விளங்குற ஆன்ட்டி, அவனா முதல் வந்தது. ஓகே சொல்லுங்க. இடுப்புல இருந்து கால் வரைக்கும் ஒரே வலி. உங்களுக்கு வலியா இருக்குடா? என்ன சொல்லுங்க? ரொம்ப நேரம் நிக்க முடியாது. உங்களுக்கு ரொம்ப நேரம் நிக்க முடியாத காலில் ஒரு வலி இஞ்சேண்டா? கையை வைங்க, சொல்லுங்க. ஆண்டவரே ஓகே, நீங்க சொல்லுங்க. இயேசுவே எனக்கு இருக்க அந்த காலில் இருக்கிற வலியை இயேசுவே எனக்கு இப்போ ஒரு சுகம், இப்போ ஒரு சுகம் இயேசுவின் நாமத்தினால் ஆமென். கொஞ்சம் நடவுங்க, கொஞ்சம் நடந்து பாருங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஒரு சுகத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த ஆன்ட்டிக்கு ஒரு சுகத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தை ஆமென். சொல்லுங்க. ஹார்ட்ல ஹோல் இருக்குன்னு சொல்லுங்க. என்ன இருக்கிற? ஹோல். ஓ, ஹார்ட்ல ஹோல் இருக்கிற. ஓகே. எங்க இருக்கிற ஹோல்? ஹார்ட்ல இருக்கு. கையை வைங்க. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், நீங்க தண்ணீரை நேசுவே நீங்க திராட்சை ரசமாக்கிற தேவன், உங்களால எல்லாம் முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க எல்லாம் முடியும்? இது என்ன மிரக்கல் என்று சொல்லுவோம்? கிரியேட்டிவ் மிரக்கல். எப்படி தண்ணீரை ஆண்டவர் திராட்சை ரசமாக்குவார்? இப்ப இந்த ஹார்ட்ல ஒரு ஹோல் இருக்குது. ஆண்டவரால முடியாதோ இல்லையா? உங்களுக்கு விசுவாசிக்கிறா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே ஆகும். ஒரு ஆண்டவரே இயேசுவே நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இந்த ஹார்ட்ல இருக்கிற அந்த ஹோலை நீங்க எப்படி தண்ணீரை நீங்க திராட்சை ரசமாக்கிற தேவன், இப்ப அவங்க ஸ்கேன்ல போய்க்கல, டாக்டர்ஸ் ஆச்சரியப்படுவாங்க. ஒரு miracle child in the name of Jesus Christ, in the name of Jesus Christ, in the name of Jesus Christ. Amen. நீங்க பாருங்க, டாக்டர்ஸே ஆச்சரியப்படுவாங்க. நீங்க அப்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தான் செய்தா. நல்ல கைகளை தட்டி ஆமென். Thank you Lord. Thank you Lord. உங்க நாமமே, கண்ணை மூடி அப்படியே கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி பார்ப்போம். ஷரானமாசெகேலி பிரதோ ஷயாலரானமாசெதே ஜியாலரானமாசெகேலி பிரதோ ஷோலோ. ஓகே, இந்த லைனில் யாருக்கு பிரச்சனைகள் வழி இருக்கு? முன்னுக்கு வாங்க, நான் ஜெபிக்கிறேன். இந்த லைனில் ஷரன் அது என்ன பிரச்சனை? வலி, தூக்க முடியலையா? இந்த கையும் தூக்க முடியல, கஷ்டமா இருக்கிறா? விசுவாசிக்கிறீங்களா இயேசு சுகப்படுத்துவார் என்று? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், எனக்கு சுகம் கொடு. In the mighty name of Jesus, right now, receive it in the mighty name of Jesus. Test பண்ணுங்க, சோடிச்சு பாருங்க, செக் பண்ணி பாருங்க. கையை உயர்த்தி நாமமே அந்த கேப் வரைக்கும் நீங்க பாருங்க. உயரணும் என்ன ஆண்டி சொல்லுங்க. பூச்சி பிடிச்சிட்டு இருக்கானுங்க, உட்காரமுடியல, எழுத முடியாது. அப்புறம் இந்த பௌத்துல பாம்பை மீனே ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஆமா, இந்த பௌத்து உள்ள நீங்க இங்க வாங்க, கண்ணை மூடுங்க. Out!
mighty name of Jesus. Out! In the mighty name of Jesus. முழுமையான சுகம், முழுமையான விடுதலை இப்பொழுது. The mighty name of Jesus. விடுதலை நாயகன் இயேசு இப்பொழுது. The mighty name of Jesus. Out. In the mighty name of Jesus. முழுமையான விடுதலை. நீங்க இருக்கிற இடத்திலே ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். நாங்க உங்கள்ட்ட வர தேவையில்லை. நீங்க இருக்கிற இடத்திலேயே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அதால இந்த அரமணத்தியால நீங்க ஜெப ஸ்தலத்துல இருங்க. ஃபோக்கஸ் பண்ணுங்க. பர்த்திமேயு வந்தா இயேசு எரிகோக்குள்ள வர்றதுக்குள்ள பர்த்திமேயுக்கு கேட்டது இயேசு வந்துட்டாருண்டு. பர்த்திமேயு இயேசுவை விடையில. இந்த ராத்திரி வேளையில பரிசுத்த ஆவியானவர் இங்க உலாவுறார். You don't want to lose your miracle tonight. நான் பார்க்கிறேன் யாருக்கு நான் பார்க்கிறேன் பாஸ்டர் கையில ஆண்டவர் எனக்கு ஒரு ஸ்கேனை காட்டுறாரு, எம்ஆர்ஐ ஸ்கேனை காட்டுறாரு. ஓகே, ஆண்டவர் எனக்கு முன்னால் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனை காட்டுறாரு. இந்த ஸ்கேன்ல நான் பார்க்கல மனாசெவ்ரான் டெனேக்லானா காண்றேன். அந்த ஸ்கேனில் ரைட் ஹேண்ட் ஸ்கேன், வலது கையில அதுல இந்த ஏரியால இருந்து பாஸ்டர் ஓகே நடு விரல்ல இருந்து மேல போகிற ஒரு பெயின் நடு விரல்ல, வலது கையில நடு விரல்ல அப்படியே அதுல துறங்கி இப்ப எல்லா கையில உங்களுக்கு இப்படி செய்ய கஷ்டம். ஓகே ஓகே, வலது கையை அப்படியே அமுக்கிறதுக்கே கஷ்டம், பிரஸ் பண்ணவே முடியல. வலது கையில ஓகே, அந்த சகோதரருக்கு வலது கையில இல்ல அது இல்ல இன்னும் ஒரு ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் காட்டுறாரு. வலது கையில நடு விரல்ல பெயின். இந்த வரல் இதா வரல கையா, வலது கை தான். அதுக்கு வர நீங்க தான் வாங்க வாங்க. என்ன கை? வரல கை தானே? இந்த கை தான் ரொம்ப 20 வருஷமா இருக்கு ஐயா. 20 வருஷமா? ஆமா. ஆனா நீங்க டாக்டர்கிட்ட போறீங்க, அவங்களுக்கு காண முடியாம இருக்கு. நான் சொல்ற சரியா பிள்ளையா? போனேன். என்ன சொன்னாங்க டாக்டர்? டாக்டர் ஒண்ணு சொல்ல ஏன கையினாங்க. நான் ஆண்டவரை நம்பினேன், இந்த கை வீக்கமே இல்லாம வலி வேலை செய்யறேன். ஆமா ஓகே. சோ டாக்டர்கிட்ட நீங்க போனீங்க, அவங்களுக்கு காட்ட முடியாது. ஆனா ஆண்டவர் அந்த ஸ்கேன் எனக்கு காட்டினா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தர போறார். ஓவர்ஃப்ளோம் இருக்கிறா, அவங்களுக்கு நான் வர போறேன். இப்போ இல்ல அந்த சைடுல இருக்கவங்க வலதுபுறத்துல இருக்கவங்க அங்க வர்றாங்க. கேமராஸ் we are going there, overflow. என்ன பண்ணு? ஓகே, எங்க வா, எங்க அந்த லேடி, நீங்களா வாங்க, உங்களுக்கு அந்த ஜெபிக்க வேணும் இன்னும். கையை வைங்க, சொல்லுங்க இயேசுவே, எனக்கு இருக்கிற இந்த வியாதி எனக்கு திருப்பி வச்சது யார்? இங்க வைங்க கையை சொல்லுங்க. இயேசுவே, எனக்கு இருக்கிற இந்த வலி, இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. எனக்கு இந்த வலி வரக்கூடாது. ஆண்டவரே, நீர் என்னை பேர் சொல்லி அழைத்தீர். என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நான் இந்த அற்புதத்தை நான் இப்ப பெற்றுக்கொள்றேன். ஆமென். இப்படி செய்யுங்க ஆண்டி, பாருங்க, தூக்குங்க. அவங்க பாருங்களா, பாருங்க. வலி இல்லையா?
பிரதர் இது ஒரு பெரிய ஒரு அப்புறம் நீங்க மைக் எப்படி வைக்கிறீங்க? நானே செய்யறேன் இந்த வேலை. ஓகே 20 வருஷம் உங்களுக்கு இந்த வலி? 20 வருஷமா இந்த வலி பாருங்க எப்படிங்க வடிவா இருந்தது. 20 வருஷம் உங்களுக்கு. எல்லாரும் பாருங்க சுகஜீவ மினிஸ்ட்ரீஸ் 20 வருஷம் அவாக்கு இருந்த வலி டாக்டர்ஸால முடியல ஹீல். ஆண்டவர் இவாவை கூப்பிடுறா, நாங்க ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை செய்யறோம். அவ சொல்றா வலி போயிட்டு. ஆமா ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அதான் வராண்டால போகுதா? எஸ் எஸ். நீங்க நோக்கு நீங்க நிக்க கூடாது. பாஸ்டருங்க மிஸ் பண்ணிட்டாரோ ஆன் பரிசுத்தாவியான்னு சொன்னா ஓவர்ஃப்ளோக்கு போய் சொல்லி. யாருக்கு இந்த வியாதி? யாருக்கும் வியாதி இல்ல? யாருக்கு ப்ராப்ளம் இருக்கா? ப்ராப்ளம் இருக்கா இந்த சைட்ல? ப்ராப்ளம் இருக்கா? லார்ட் உங்களுக்கு ஜெபிக்கணும்னா நீங்க முன்பாக வாங்க. இயேசு உங்களுக்கு சுகமாக்குவாங்க. யாருக்கு வியாதி இருக்கு? உங்களுக்கு என்ன வியாதி சொல்லுங்க. என்ன ப்ராப்ளம்? கால் ரொம்ப மரத்த மாதிரி. கால்ல பிரச்சனை. கையை வைங்க. சொல்லுங்க இயேசுவே. இயேசுவே. இருக்கிற அந்த கால் பிரச்சனை, இருக்கிற அந்த கால் பிரச்சனை இயேசுவின் நாமத்தினால அந்த வலி இப்ப போவதாக. இப்ப போவதா. செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் நடுங்க இருக்கிற பாருங்க. பாருங்க வர நினைக்க ஆண்டவர் சுகப்படுத்திட்டாரு. சரியா போடுங்க கேமரா போடுங்க. சரியாயிட்டுரா. நல்ல கைகளை தட்டி இயேசுவே வருஷம் ஆண்டி? எவ்வளவு வருஷம்? மாசமா வருஷமா? மாசம் 1 மாசமா பயங்கர வலி. வீட்டுல படுக்கிறது எழுந்துக்க முடியல. நடுமுது வலி. இந்த சைடு ஃபுல்லா வலிக்குது. வலிக்குதா? கையை வைங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆன்டில ஆண்டவர் செய்த அப்புறம் ஓகே ஆண்டவர் பச்சை பாடாத தேவன் இல்ல. அவாக்கு செய்து உங்களுக்கும் செய்வா. நம்புவீங்களா? ஆமென் ஆமென். சொல்லுங்க இயேசுவே. இயேசுவே. எனக்கு இருக்கிற அந்த வலி எனக்கு இருக்கிற அந்த வலி இப்ப மாறுவதாக. இப்ப மாறுவதாக. ஆண்டவரே ஆண்டவரே இப்ப மாறுவதாக. இப்ப மாறுவதாக. சோடிங்க. சோடித்து பாருங்க. பாருங்க வலி இல்லையா? நீங்களே ஷாக் ஆயிட்டீங்க. ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உங்க நாமமே செக். கேமரா போடுங்க. இந்த கேமரா போடுங்க. ஓகே இங்க இருங்க. ஓகே சொல்லுங்க. ஓகே உங்களோட காலும் வலியில காலில் உங்களுக்கு பிரச்சனை, கிட்னில பிரச்சனை. எவ்வளவு வருஷம் கால்ல பிரச்சனை? இல்ல கால் வலி அடிக்கடிக்கு வலிக்குது. என்னன்னு தெரியல. ஓகே கையை வைங்க கால்ல. சொல்லுங்க இயேசுவே. இயேசுவே. எனக்கு இருக்கிற அந்த கால் பிரச்சனை, எனக்கு இருக்கிற கால் பிரச்சனை, அந்த வலி இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. இப்ப நீங்க சோடித்து பாருங்க கால அந்த ஏரியால வைங்க. இருக்கிற அந்த வலி வலி இல்ல. இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க இயேசுவுக்கு. சொல்லுங்க இயேசுவே எனக்கு செய்த அற்புதத்துக்காக, எனக்கு செய்த அற்புதத்துக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நன்றி சொல்லுவேன். ஆமென். வெயிட் கையை வைங்க கிட்னில.
கிட்னி என்ன பிரச்சனை? கிட்னில ஆர்வம் சுரக்கலையா? என்னவா? ஆர்வம் சுரக்கல. என்ன? ஓகே ஓகே ஓகே, அங்க ஹார்மோன் சுரக்கல போல. ஓகே. அட்மிட் ஆயிட்டு இருந்தேன். எங்கட மினிஸ்ட்ரியில ஆண்டி நாங்க பார்த்திருக்கிறோம், ஒரு கிட்னியா அவங்க என்ன செய்வாங்க, கிட்னி எடுப்பாங்க. எவ்வளவு கிட்னி இருக்கு எங்களுக்கு? இல்ல நார்மல் ஒரு நார்மல் 2 பாஸ்டர் எவ்வளவு கிட்னி ஒரு மேனுக்கு இருக்கும்? 2. எங்க ஊழியத்துல அவர் வருவாங்க, ஒரு கிட்னியோட வருவாங்க. நாங்க ஜெபிப்போம், ஆண்டவர் ஒரு கிட்னியை போட்டு ஸ்கேனோட வர 2. இது தண்ணீரை திராட்சை ரசமாக்கின தேவன் செய்ய மாட்டாரா? செய்வாரா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? வைங்க கையா கிட்னில, சொல்லுங்க இயேசுவே, நீங்க தண்ணீரை திராட்சை ரசமாக்கினீங்க. தண்ணீரை திராட்சை ரசமாக்கி நீங்கள் தண்ணீரை திராட்சை ரசமாக்கினீங்க. தண்ணீரை திராட்சை ரசம் என்னுடைய கிட்னியை இயேசுவின் நாமத்தால மாற்றும். ஒரு புது ஃபங்க்ஷனல் கிட்னி. புது கிட்னி. ஆமென் ஆமென். பாஸ்டர் கையை வைங்க. இயேசுவின் நாமத்தினால I speak it now free. Thank you Lord Jesus. யாருக்கு இந்த பெயின்? யாருக்கு இந்த வியாதி? யாருக்கு ஜெபிக்கணும்? என்ன பிரச்சனை? ஒரு சைடு வலி சார், மார்பகுதியில இருந்து ஒரு சைடு கை வலி. மைக்ல போடுங்க, நீங்க சொல்லுங்க. ஓகே, ரைட் சைடு ஃபுல்லா மார்பு பகுதியில இருந்து அங்க ஃபுல்லா உங்களுக்கு வலி, செஸ்ட். ஓகே, சொல்லுங்க. கையை வைங்க ஆண்டி. இயேசுவே, எனக்கு இருக்கிற வியாதி, எனக்கு இருக்கிற வலி இப்ப மாறுவதாக. ஆண்டவரே, எனக்கு 100% சுகம் வேணும். 100% சுகம் வேணும். இயேசுவின் நாமத்தினால ஆமென். பாருங்க ஆண்டி, சொல்லுங்க. இப்ப சோடிங்க பாரு, செக் பண்ணி பாருங்க. சோடிங்க ஆண்டி, இங்க ஓ பாருங்க ஆண்டி, இங்க பாருங்க. என்ன பாருங்க? ஓகேயா? சரியா? கொஞ்சம் பரவாயில்ல. பாருங்க என்ன எங்க என்ன பிரச்சனை இருக்குது ஆண்டி. வாங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க. எனக்கு டைம் இல்ல. என்ன பாருங்க, என்ன பாருங்க, எங்க இருக்கு இன்னும் பிரச்சனை? இஞ்ச கொஞ்சம் இஞ்சியா வைங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இயேசுவே, திடீர்னு வலிக்கும். ஓகே, சொல்லுங்க. கையை வைங்க அங்க. சொல்லுங்க. இயேசுவே, இந்த வலி இப்ப மாறுவதாக. ஆமென். பாருங்க, சோடிங்க சோடிங்க. என்ன நார்மலா இல்ல. இயேசுவே, நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு சுகத்தை கோரும் இயேசுவின் நாமத்தினால. யாருக்கு இந்த வியாதி இருக்கிறாங்க? உங்களுக்கு என்ன வியாதி? 2007 இருந்து நீங்க ஸ்பைசி ஃபுட்டை நீங்க டேக் பண்ணல. எனக்கு இவாக்கு ஒரு பார்சல வாங்கி கொடுத்த ஸ்பைசி ஃபுட்டை இப்போ நாங்க செக் பண்ண போறோம். கையை வைங்க, இங்க வைங்க. சொல்லுங்க. இயேசுவே, இப்போ இந்த நாள்ல இருந்து நான் ஸ்பைசி ஃபுட் சாப்பிடுவேன். இந்த ஸ்டமக்ல ஒன்றும் நடக்காது. இந்த ஸ்டமக்ல ஒன்றும் நடக்காது. ஆமென். பாசிட்டிவா கூட ஸ்பைசி ஃபுட் வாங்கி கொடுங்க, நாங்க செக் பண்றோம். என்ன இயேசுவே, ஒரு சுகத்தை கோரும். ஆமென் 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 ஆமென். யாருக்கு? ஓகே, நீங்க ஜோர்ஜ் பாருங்க, அங்க குழந்தை இருக்கிறார்கள். other people without children, tell them to stand up. குழந்தை இல்லாதவர்கள், குழந்தை விரும்புவர்கள், குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறவங்க நீங்க அப்படியே எழுந்து நிற்கும்படி சபையில உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு குழந்தை வேணும், குழந்தை பாக்கியம் வேணும்ன்றவங்க ஜெபிங்க, எந்திரிச்சு நில்லுங்க அப்படியே. ஓகே, நான் இவாக்கா ஜெபிக்கல, நான் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். எல்லாரும் கண்ணை மூடி நாங்க ஜெபிக்க போறோம். இயேசுவே, நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த ஊப்பை பார்த்து நான் சொல்றேன், the name of Jesus Christ, the spirit of barrenness leave the name of Jesus Christ. ஆண்டவரே, இந்த 9 monthsல ஆண்டவரே, இந்த next by this time next year she will carry, everyone will carry their son, their daughter in the name of Jesus. நான் கை தட்டி கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அடுத்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஓகே, உங்களுக்கு கையில பிரச்சனை இங்க இங்க மைக்க போடுங்க. இங்க வைங்க, கை வைங்க. சொல்லுங்க. இயேசுவே, எல்லா பெயின் மாறுவதாக. ஓகே, தூக்குங்க.
இயேசுவே நாமத்தினால. I don't have time. Hallelujah. Come on. என்ன பிரச்சனை? யூட்ரஸ் சின்னராக இயேசுவின் நாமத்தால யூட்ரஸ் பெறுவதாக இயேசு நாமத்தினால. இங்க கட்டியா பிரச்சனையா வலியா சொல்லுங்க. லைட்டா சொல்லுங்க. இயேசுவே வலி எனக்கு இருக்கிற வலி இப்ப மாறுவதாக. தலைவலி இப்ப பாருங்க, சோடித்து பாருங்க தலையா. இப்ப வலிக்கல. கைகளை தாட்டி இயேசு நாமத்தால. உங்க நாமமே சொல்லுமா உயரணும் உயரணும். யாரமா? Let's stand up, stand up, stand up. Karama shaka takataki. Rakatalamaya. Ungarame peruganu. Yesuve ungaramame uyaranum. நீங்க பாத்தீங்க தானே அப்புறத்தை. ஆமென். நான் இப்ப ஜெபிக்க போறேன். நான் இப்ப சென்ட்ரலா நான் ஜெபிக்க போறேன். பாஸ்டர் சொல்லுங்க. நான் சென்ட்ரலா ஜெபிக்க போறேன். ஓகே, எல்லாம் பொதுவா ஜெபிக்க போறாங்க. எங்கட மினிஸ்ட்ரியில மோஸ்ட் மிரக்கல் சென்ட்ரலா ஜெபிக்கும். சென்ட்ரலா நடக்க இம்மீடியட்லி அப்புறங்க நடக்கும். இம்மீடியட்லி. ஆமென். நான் இப்ப ஜெபிக்க போறேன். ஓகே. ஆண்டவர் சொல்றா பாஸ்டர், காதுகள் இப்ப திறக்க போகுது. காதுகளை இயேசுப்பா சுகப்படுத்த போறாங்க. காது கேட்காதவங்களுக்கு இப்ப சுகம் உண்டாக போகுது. கண்கள் திறக்கப்பட போகுது. கண்கள் திறக்கப்பட போகிறது. கேன்சர் கட்டிகள் கன பேர் கட்டி வச்சிருக்கீங்க ஒரு பாடியில. ஓகே, நான் ஜெபிச்ச பிறகு நீங்க சோதித்து பாருங்க. ஆமென். பிரேயர் பண்ணதுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களை சோதிச்சு பாருங்க. சரியா என்ன வியாதியோ ஆமென் நீங்க இப்ப கை வைக்க போறீங்க. ஆமென். எந்த இடத்துல பிரச்சனை இப்ப கை வைங்க. சோ அதுக்கு அப்புறம் நான் இன்ஸ்ட்ரக்ஷனை தரேன் பாஸ். நீங்க வடிவா சொல்லுங்க. சென்னை தமிழ்ல நான் எங்க வியாதியோ நீங்க அங்க கையை வைங்க. எங்க பிரச்சனையோ அங்க கை வைங்க. நான் ஜெபிச்சா பிறகு பாஸ்டர் ஜெபிச்சதுக்கு அப்புறம் நீங்க இமிடியட்லி சோடிங்க. உடனே நீங்க செக் பண்ணி பாருங்க. உடனே செக் பண்ணி பாருங்க எந்த இடத்துல. நான் ஆராதிக்கிற தேவன் ஆமென். It's a God of immediately. ஆமென். உடனடியாக அற்புதங்களை செய்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். சோ நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆமென். நீங்க இமிடியட்லி சோதித்து உடனடியாக நீங்க சோதிச்சு பார்க்க போறீங்க. முன்னுக்கு வந்து நீங்க இருக்கிற அஷர்ஸ்க்கு நீங்க சாட்சியை சொல்ல போறீங்க. முன்னாடி வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட உங்க சாட்சியை சொல்லுங்க. அவங்க சாட்சியை சொல்லுவாங்க சபைக்கு. ஆமென். அவங்க சபையில சாட்சியை சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஓகே ஓகே. வாலண்டியர்ஸ் முன்பாக வந்து நில்லுங்க. வாலண்டியர்ஸ் முன்னுக்கு வாங்க. முன்னுக்கு வந்து நில்லுங்க. உடனடியா சாட்சி சொல்லணும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு உங்களுக்கு செய்த அற்புதங்களை. எல்லாரும் கண்ணை மூடுங்க. எல்லாம் க்ளோஸ் வர கண்ணை மூடுங்க எல்லாரும். ஜெபிக்க போறோம். இயேசுவே, Lord, you are a God of miracles. ஆண்டவரே, நான் ஜெபிக்க இந்த ராத்திரி வேளையில எல்லா பிசாசுடைய ஆவிகள், every evil spirit will leave the room nicely in the name of Jesus Christ. எல்லா பிசாசுடைய கட்டிகள், எல்லா சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை. ஆண்டவரே, காடுகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். காடுகள் இப்ப திறக்கப்படுவதாக, கண்கள் இப்ப திறக்கப்படுவதாக, எல்லா பெயின் பாடியிலிருந்து இப்ப லீவ் பண்ணப்படுறாங்க. In the name of Jesus Christ, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர் சொல்லுங்க, இப்ப சோடிக்க சொல்லி. ஆமென். இப்ப நீங்க செக் பண்ணி பாருங்க, யார் யாரெல்லாம் ஜெபிச்சீங்களோ, என்ன காரியத்திற்காக ஜெபிச்சீங்களோ, இப்ப டெஸ்ட் பண்ணி பாருங்க. உடனடியாக இப்பவே செக் பண்ணி பாருங்க. இயேசு உங்களை விடுதலை ஆக்கி இருக்காங்க. அநேகரை இயேசுவை சுகப்படுத்தி இருக்காங்க. முன்னுக்கு வாங்க, சாட்சி முன்னாடி வந்து சாட்சி சொல்லுங்க. யாருக்கு என்ன காரியத்துக்காக ஜெபிச்சீங்களோ முன்னாடி வந்து சாட்சி சொல்லுங்க. நீங்க ஜெபிச்சதை சோதிச்சு பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. என்ன செய்றார் ஆண்டவர்? போங்க மொய்க்க. என்ன செய்றார்? இடுப்பு வலியா இருந்துச்சு, இயேசுப்பா சுகப்படுத்துறாங்க. 3 வாரமா இடுப்பு வலியில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. கர்த்தர் இயேசுப்பா அவங்க சுகப்படுத்தி இருக்காங்க. Thank you. மெட்டல். ஓகே.
அந்த மைக்க போடுங்க பம்பிகள் ப்ளீஸ். 20 இயர்ஸா பேக் பெயின் பின்னாடி இருந்தது. இப்போ வரைக்குமே எனக்கு வலி இருந்தது. இப்போ நான் பிரேயர் பண்ணோனே எனக்கு வலி போயிடுச்சு. உடனடியா ஏசப்பா இப்பவே ஏசப்பா ரொம்ப நாள் இருந்த வலி உடனடியா ஏசப்பா சுகத்தை கொடுத்துறாங்க. கரங்களை தட்டி glorify the name of Jesus. ஆபரேஷன் பண்ண இடத்துல ரொம்ப வலியா இருந்தது. இப்போ ஜெபம் பண்ணனா சரியாச்சு. ஆபரேஷன் பண்ண இடத்துல ரொம்ப பெயினா இருந்திருக்கு. ஏசப்பா உடனடியா சுகம்னால கரங்களை தட்டி நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ள தேவன். நல்ல முன்னுக்கு வாங்க சாட்சி வருங்க. வாங்க சாட்சி சொல்றோம். முன்னாடி வாங்க. ஆண்டவர் சொற்சபைதா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தம்பி வந்து அரை இட்லி கூட சாப்பிட மாட்டான். ஸ்கூலுக்கு இட்லி தான் கேட்பான், கொடுத்து விடுவேன், சாப்பிட மாட்டான், அப்படியே எடுத்துட்டு வருவான். இப்போ ப்ரேயர் பண்ணணும். இப்பயும் வேண்டாம் எனக்கு வயிறு வலிக்கல, நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், நீ சாப்பிடுன்னு சொன்னேன். 2 இட்லியும் சாப்பிட்டான். இப்போ உடனடியா இந்த கொஞ்ச நேரம் முன்னாடி ஜெபிச்சாங்க. அரை இட்லி கூட சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ 2 இட்லி வாங்கி கொடுத்து 2 இட்லி சாப்பிடுறதுனால கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தம்பிக்கு என்ன விருப்பம் சாப்பாடு? இட்லியா? பிரியாணி விருப்பமா தம்பிக்கு? ஒரு பார்சல் வாங்கி கொடுங்க. சாத்தமா ஹalleluya. பிரியாணி கொடுங்க அவங்களுக்கு. அம்மா யாரினம் எப்படம் வாங்க சாட்சி சொல்ல வாங்க. இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த அநேகருக்கு அந்த அற்புதங்களை கர்த்தர் செய்வாங்க. வந்து சாட்சி சொல்லுங்க. அற்புதங்களை பெற்றுக்கொண்ட வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. 10 குஷ்டரோகியை சுத்தமாக்கின ஒரே வந்து சாட்சி சொன்னாங்க. நான் வீட்டு வேலை செய்யறதால எனக்கு 2 முட்டி குடஞ்சினே இருக்கும், பாதம் 2 எரிஞ்சினே இருக்கும். சரி நான் ஜெபம் பண்ணினே இருப்பேன் அந்த நேரத்தில் வரைக்கும். ஆனால் இப்போ ரொம்ப என்னால் நிற்க கூட முடியல. ஆனால் நான் இப்போ சொன்ன பிறகு கை வச்சு ஜெபிச்சேன். அந்த பாதை எரிச்சலும் அந்த முட்டியும் இப்போ எனக்கு சுகம். ஓ க்ளோரிஃபை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உடனடியாக இயேசுப்பா செஞ்ச அற்புதம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை வரப்பவே வயிறு வலி, இடுப்பு வலி, ஒண்ணுமே முடியல, வரவே முடியல. இப்போ நல்லா ஆயிடுச்சு, சுகம். இயேசுப்பா சுகத்தை கொடுத்துருக்காங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு 5 வருஷமாவே ஊசி போட்டதுனால அந்த வலி வந்து கட்டியா உருவாயிடுச்சு எனக்கு பின்னாடி இடுப்புல. ஆனா இருந்தாலும் டாக்டர்லாம் என்ன சொன்னாங்க, அது கேன்சரா மாறிடும், நீங்க கட்டி எடுத்துருங்க அப்படின்னாங்க. ஆனா இன்னைய வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல்லாம் போல. இப்ப ஜெபிச்ச ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. கட்டி இருந்த கட்டியை இயேசுப்பா மாத்தி போட்டுருக்காங்க. கட்டி இருந்தது ஊசி போட்டதுக்கு அந்த கட்டியை இயேசுப்பா சுகப்படுத்திருக்காங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அநேகர் வர்றீங்க, வந்து இயேசுப்போட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தலை ரொம்ப வலிக்கும், படிக்க கூட முடியாது. ஆனா இப்ப என்னால சொல்ல முடியல. ஓ அவங்க கர்த்தர் செய்த அற்புதத்தை அவங்க சொல்லவே முடியல. தலை ரொம்ப வலிக்குமா, படிக்கவே முடியாது. ஆனா ஏசப்பா அவங்க சுகம் கொடுத்து புக்க பார்க்க கூட முடியல, ரொம்ப வலிக்கும். சத்தியமா எனக்கு இப்போ தெரியல. நல்ல கைகளை தட்டி அவங்க எக்ஸ்பிரஷனை நீங்க பாப்பீங்க. எவ்வளவு ஆச்சரியமா அவங்க கர்த்தர் செய்த நன்மையை சொல்றாங்க. கரங்களை தட்டி glorify the name of Jesus. முன்னுக்கு வாங்க சாட்சி சொல்லுங்க. வேற யாரு ஏசப்பா அற்புதம் செஞ்சா முன்னாடி வாங்க. முன்னாடி வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்னும் கன பேர் நிக்கீங்க, முன்னுக்கு வாங்க. நிறைய பேர் இருக்கீங்க. இது 5 நிமிஷம், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. முன்னுக்கு வாங்க சாட்சி சொல்ல. முன்பாக வாங்க, சீக்கிரம் முன்பாக வாங்க. டைம் இல்ல, இன்னும் நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். முன்பாக வாங்க. ஏசப்பா செஞ்ச அற்புதத்தை அநேகர் ஏசப்பா விடுதலையாக்கி இருக்காங்க. வாங்க முன்னுக்கு, வெக்கப்படாம குயிக்கா வாங்க, சீக்கிரமா வாங்க. ஆண்டவர் செய்யறார், இயேசு செய்யறார். ஆமென். வாங்க. யாரிடம் இருக்காரு? நெக்ஸ்ட் உங்களுடைய சாட்சி மற்றவர்களை உயிர்ப்பிக்கும். நீங்க முன்பாக வாங்க. அங்க ஒரு சகோதரர் வராங்க. சீக்கிரம் வாங்க சகோதரர், சீக்கிரம் வாங்க. ஆமென். கைகளை தட்டி come on. ஏசப்பா மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டுங்க. சபையை நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி சொல்லுங்க. 10 வருஷமா கீழே விழுந்து கால் உடைஞ்சு போச்சு. ஆப்ரேஷன் பண்ணது சரியில்லை. கால் தேவையாகி போச்சு. நான் பல ஆஸ்பத்திரிக்கு போனேன், ஒன்றும் கதையாகலை. நான் இந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தேன். ஒரு சென்ஸ் வந்து புக்கு கொடுத்தாங்க. நான் படித்து பார்த்துட்டு எனக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வந்தது. இப்போ நான் 3 நாளாக வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த வழி இல்லை, இப்போ நல்லா இருக்கிறேன். அங்கிள் இதே நானும் எனக்கு ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம். என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஆண்டவருக்கு உங்களை வாக்கையை கொடுத்துட்டீங்களா? நீங்க சபையில இந்த சபையில ஜாயின் பண்ணுங்க. அவன் நம்பர் எடுத்து இங்க ஜாயின் பண்ண சொல்லுங்க. தொடர்ந்து வாங்க. ஜாயின் பண்ணிங்க. ஏசப்பா ஆண்டவர் டியூரிங் போற ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கண்ணா, சரியாயிடுச்சுண்ணா. ஆண்டவர் சரியாக வச்சுட்டாருண்ணே. நல்ல கரங்களை தட்டி. யூரின்
இந்த இயேசப்பா உங்களுக்கு சுகம் கொடுத்துறாங்களா? கரங்களை தட்டி நீங்க பாருங்க, எல்லாம் அவங்களாவே வந்து கர்த்தர் செய்த கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்களா? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வேற யார் சொல்றவங்க முன்பாக வாங்க. வாங்க சாட்சி சொல்லுங்க, சாட்சி சொல்லுங்க. யாரு நம்ம இருக்கிறாங்க சாட்சிக்கு? யாரும் இல்லையா சாட்சிக்கு? இது தானாவே கிளம்புதுண்ணே. ஜெபம் பண்ணணும். நான் ஜெபத்துக்கு வரையிலையே, நான் சொன்ன சாட்சிக்கு நான் வந்தேன். நீங்க இன்டரப்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் சாட்சி சொல்லிக்கல, இன்னும் சாட்சி சொல்ற நேரங்களில் சாட்சி சொல்லுங்க. கையை வைங்க, சொல்லுங்க அந்த கையுங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த வியாதி மாறுவதாக. ஆமென். யார் சாட்சிக்கு? எனக்கு சாட்சி தான் வேணும். ஜெபிக்கிறதுக்குள்ள சாட்சி மட்டும் வாங்க. சாட்சியா? வாலண்டியர்ஸ் செக் பண்ணி அனுப்புங்க. சாட்சியா? ஓகே. நேற்றைய தினத்தில் கண்ணு எனக்கு வந்து உருட்டிக்கிட்டே இருக்கும், மண் உருட்டுற மாதிரி கண்ணு வடி தண்ணி. அதுக்காக கண்ணாடி போட்டிருப்பேன், சிறு எழுத்து கண்ணாடி போட்டு தான் படிப்பேன். இப்போ வந்து நல்லா கண்ணு தெரியுது, ஆனால் அந்த உருட்டுறதெல்லாம் சுத்தம் நின்றுச்சு. கண்ணீர் வடியில இப்போ நல்லா நின்றுச்சு. அந்த எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்காங்க. நேற்று இன்னைக்கு விடுதலையாக்கி இருக்காங்க. அம்மா நல்ல கரங்களை தட்டி யாவரும் காலை குணமாக்கிட்டு சோத்திரம் ராஜா, சோத்திரம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நாங்க எல்லாரும் திருப்பி உங்க பொசிஷனுக்கு போங்க. திருப்பி உங்க பொசிஷனுக்கு போங்க. எல்லாரும் ஸ்டாண்ட் அப் பண்ணுங்க. கொஞ்சம் எழும்புங்க. ஈல விடுங்க, ஈல வைங்க, ஈல வைங்க. சோம் கொடுத்திருக்காங்க. அம்மா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. என்ன நடந்துற பாஸ்டர்? என்னவா இருக்கு? இல்ல அவங்க முடியாம இருக்கு, இப்ப கொஞ்சம் பேசுறாங்க. ஆன்டிக்கு பேச முடியாது இருந்தது, பேசுகிறார். இவருக்கு என்ன சாட்சி? இயேசுக்கு சோஸ்திரம் மகாராஜா. நான் இப்போ நரம்பு நைட்டு 11 மணி 2 மணிக்கெல்லாம் நரம்பு பிடிச்சி இழுக்கும். சில நேரங்களில் அந்த நரம்பு விடும். இப்போ அந்த நரம்பு ரொம்ப பேலன்ஸ் ஆகி இப்போ நல்லா நடக்கக்கூடியது, வழி இல்லாமல் இருக்கு. ஆண்டவர் சோஸ்திரம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. நரம்பு பிரச்சனை இயேசுப்பா சுகம் கொடுத்திருக்காங்க. ஆமென். இப்போ யாவரும் நாங்க எழுந்திருந்து எல்லாம் எந்திரிங்க. நான் விசுவாசிக்கிறேன் இது ஒரு பிகினிங். இது ஒரு ஆரம்பம். ஆமே. நான் சொன்னது என்ன? நான் சொன்னேன் தீர்க்கதரிசனம். இது என்ன கிரவுண்டா? இது ஒரு மிரக்கல் கிரவுண்டா மாறும். இது அற்புதங்களின் கூடாரம். அம்மா அற்புதம் செய்றேன். நான் ஜெபிக்கிறேன் இந்த மிரக்கல் அனாயிண்டிங் இந்த மினிஸ்ட்ரியில ஃப்ளோ பண்ணுவதாக. இந்தியிலிருந்து யார் வர்றாங்களோ இந்த ஸ்தலத்துல அவங்க மிரக்கலோட திரும்பி போவாங்க. அம்மா நல்ல கரங்களை தட்டி. அம்மா எல்லாரும் கண்ணை மூடி. இன்றைக்கு ஆண்டவர் தான் எல்லாம் எப்படத்தை செய்தார். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மார்னிங், சண்டே ஈவினிங் 4 டே நாங்கள் ஒரு நாமத்தை தான் நாங்கள் உயர்த்தவோம். அது இயேசுவின் நாமம். நாங்கள் கடைசி முறை நாங்கள் எல்லாரும் கண்ணை மூடி நாங்கள் இந்த பாட்டு பாடுவோம். இயேசுவே